முள்ளு குத்துடி. ஐயோ அந்த முள்ளு குத்துனா ரத்தம் வருமா? அந்த அப்படியே ஏண்டி அதெல்லாம் போகட்டும். அத பாத்து துடுக்குடி. என்னடி மலரு? அதெல்லாம் என்ன மலர் தெரியுமா? அதுதான் வாடாமல்லி தோட்டம். வாடாமல்லி தோட்டம். வாடாமல்லி தோட்டமா? அதன் பெயரே வாடாமல்லி. அது வாடவும் வராது வளமும் வளராது போய் வெளியே இருக்கும். அப்படியா? அத பார்த்தாயா குண்டுமல்லி தோட்டம். குண்டுமல்லி தோட்டம். ஆமா. ஏண்டி இத பார்த்தாயா இதுவெல்லாம் என்ன மலர் தெரியுமா? என்ன மலரு? இதுவெல்லாம் திசையை காட்டி சூரியகாந்தி. திசையை காட்டும் அப்படி போறீங்க. இதுவெல்லாம் கொடிமல்லி. கொடிமல்லியா? ஆமா ஆமா. ஏண்டி அந்த கொடிமல்லி பக்கம் தலை வச்சு கூட நீ படுக்க கூடாது. ஏண்டி? ஏன் தெரியுமா? அதனோட அருகே போனாக்கா அதன் பக்கத்தில் சென்றால் அது என்ன தெரியுமா பண்ணும்? என்ன செய்யும்? ஏண்டி அது பக்கத்துல போனாலுமே பின்னிக்குமா? ஓமோ அதுதான் கொடிமல்லியா? அதான் கொடிமல்லி. இங்க வாங்க. அதோ பூத்து இருக்கிறது அதுவெல்லாம் என்ன மலர் தெரியுமா? அதுதான் பூத்து கொட்டி போன மலரடி. பூத்து கொட்டி போன மலரு. போட்டு போன மலர். ஆமா இதோ பாரு இதுவெல்லாம். அதுல என்ன மலரு? அது தெரியல பேரு. அதுதான் காஞ்சி போன கனகாமரடி பொண்ணு. காஞ்சி போன கனகாமரமா? ஆமா ஆமா. ஏன் தெரியுமா அது காஞ்சி போன கனகாமரம்ன்ற? அது தண்டுல இப்ப தண்ணி அடி பொண்ணு. தண்டுல தண்ணி இல்ல. தண்டிலே தண்ணி இல்லையா? ஆமா. இதோ பாரு ஏன் குத்து குத்தா இதுவெல்லாம் என்ன மலர் தெரியலையா? என்ன மலர் மல்லி? யாட்டி பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தையா? அதுதான் சம்பங்கி. சம்பங்கியா? அந்த மலர்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது. சரி வந்து விட்டோம். அத பார்த்தையா பூத்தது ஒரு செண்பக பூ செண்டு. அதிலே ஒரு வண்டு. அது தேனை உண்டு. மன மகிழ்ந்தது என்று இந்த மலர்வனத்தை பார்க்கும் பொழுது உன் மனதிற்கு எப்படி? எப்படி சொல்ல துடிக்குது மனசு. ஆனா மனசை பார்த்தால் வெட்கம். ஏண்டி உன் கட்டிலுமா ஈரமான சூடு சொன்ன வெக்கமான எல்லாம் இருக்குது. என்ன உன் கட்டில இருக்கும்போது என் கட்டில இருக்காது. ஏண்டி நான் குடும்பத்து பொம்பளை வீட்டோட இருக்கிறேன். எனக்கு இருக்கும் உண்மையை பஜார் மாடுதானே. சரி மனசுல ஒருத்தர் எப்போ சொல்லணும்னு பார்த்து நேற்று சொன்னான். எப்போ வைக்கலான்னு வைக்கலான்னு பணத்தை அப்படியேடி. நான் தவறா நினைச்சு விட்டேன்டி. தவறா நினைக்கவே நினைக்காத. சரி உன் மனதில் உள்ள கருத்தை எடுத்து சொன்னாதானே தெரியும். சொல்லதான் வேண்டும். இந்த மலரத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது? எப்படி மான் குடி துள்ளி துள்ளி ஓடுவது, மான்கள் துள்ளி விளையாடுவதும், மயில்கள் தோலை விட்டு ரிங்க ஆடுவதும், மயில்கள் தோலை விரித்து ஆடுவதும் ஒரே ஆனந்தமா இருக்குது. வண்டுகள் ரிங்கார கொட்டுவதும், குயில்கள் ஓசையிட்டு